அடியே, என் அத்தை மக ரத்தினமே, நீ அடி இது? பார்க்க கோடி கண்ணு வேணும் போல இருக்கே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது? யூ அத்தா போட்டையா, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா ரொம்ப ஓவராக தான் பாட்டு பாடிட்டு இருக்காரு. யூ நேற்று கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சாம, அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் தெரியுமா. அடியே, அது உன் அக்கா கறியில கொடுத்தா நீ தேங்க்ஸ் சொல்றதுனா அவளுக்கு தான் சொல்லணும். சும்மா கதை விடாதேரும். 2,00,000 ரூபா அவ கொடுக்காளாக்கும், நீர் தான் கொடுத்துருப்பாரு. அவகிட்ட கேட்டனே, அத்தான் தான் கொடுத்துச்சின்னு சொன்னா தெரியுமா. ஓ, ஊருக்குள்ள என் மேல பெருமை வரணுங்கிறதுக்காக உன் அக்கா கறி இப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரியறாளாக்கும். என்னையா சொல்லிரு, அப்ப நீர் கொடுக்கலையா? சரி சரி, யாரு கொடுத்தானே? கடைக்கு அட்வான்ஸு கொடுத்தாச்சு, அப்புறம் மிஷின் வாங்கணும், இன்னும் வேலை இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணி தாடன்னு சொல்லியிருக்கா. கடைக்கு தெருவிழாக்கு சரி சரி, கடைக்கு திறப்பு விழாக்கு நீங்கள் 2 பேரும் வந்துருங்க, சரியா? அடியே, நீ கடை திறக்கிறதே திருவிழா தானே அத்தானுக்கு, ஊர் பூரா தம்பட்டம் அடிச்சிட மாட்டேன். அடியே, எல்லாவளும் ஜாக்கெட் தைக்கிறவளுலாம் என் கொழுந்தியா கடையில வந்து தைங்கன்னு. அதானே, நீர் விளம்பரம் அடிக்கலன்னா எப்படி? நீ என்ன வாயே திறக்காம இருக்க? நான் போன பிறகு அட்வான்ஸ் நீர் தான் கொடுத்தேனாக்கும், சும்மா என்கிட்ட கதை விடுதேரா அப்படின்னு சொல்லுவேன், அப்படித்தானே? ஆமாட்டி, என்ன வம்பளக்கலன்னா தூக்கம் வராதே. இவர் என்ன புழுவுனாலும் அட்வான்ஸை இவர் தான் கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியாதா? உன் அக்கா காரிக்கு ஒன்றுனா போதும், உடனே என்னையா நிப்பாருல்ல. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அவ ஏன் கொழுந்தியா, அவளுக்கு அட்வான்ஸ் கொடுக்காம இப்ப என்ன நான் தான் கொடுத்தேன், போதுமா? அதானே பார்த்தேன். நான் பணம் வேணும்னா மட்டும் வாயே திறக்க மாட்டியே. இப்ப தரேன் அப்ப தரேன்னு புழுவிட்டு அலைகிறது. கொழுந்தி அழுக்குனது அப்படியே தூக்கி 2,00,000 கொடுத்தீராக்கும். ஆமா தாய மகாராணி, என் கடை ஓடின உடனே முதல்ல உன் புருஷன் கடனை பூராத்தையும் அடைச்சி விடுதேன், போதுமா? என்னமோ அவர் 2,00,000 ரூபா கொடுத்ததும் போதும், நீ அவரை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறதும் போதும். அப்படி சொல்லிடு, என் கொழுந்தியானா என் கொழுந்தியா தான். அத்தானுக்கு ஒரு ஷேர் கொடுத்துடணும் பாத்துக்க. அத்தானு நீயும் பார்ட்னர். ரொம்ப முக்கியம், கல்லாப்பட்டிய உம்மோட கையில கொடுத்துட்டு நான் தைக்க ஆரம்பிச்சிடறேன், போதுமா? உம்மோட ஆசைய நானாவது நிறைவேற்றி வைக்கிறேன். அப்படி சொல்லிடி. அடியே, உன்னை பார்க்க பார்க்க அப்படியே உன் அக்கா காரிய பார்த்த மாதிரி இருக்கு, தெரியுமா? இருக்கும் இருக்கும், உம்மோட பின்னாடி ஒருத்தி இருக்கா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசும். நான் வாடேன் அனிதா, வந்து சரியா? நான் வாடேன். ஏடி, நீ இம்படி தூரம் கூப்பிட வந்திருக்க, வராமலா இருப்போம். நீ கடையை தர, அப்புறமா ஜாக்கெட்டை எனக்கு தான் தச்சு தரணும், அதுவும் நல்ல மாடலா. எப்படி? ஜன்னல் வச்சா இல்ல கதவு வச்சா? அடியே, ஜன்னலும் வேண்டாம் கதவும் வேண்டாம், அத்தானுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட் வச்சு தச்சு கொடு. தச்சிருவோம் தச்சிருவோம், சரி வாடே. ஏடி, இரு காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போ. அம்மா, அதானே பார்த்தேன், ஊரு கூட ஒரே மழையா பெய்யுதுன்னு. போதும் தா, நீ சொன்னதே போதும், சந்தோஷமா இரு, நான் வாடேன். அத்தான் வேணா உன்னை டிராப் பண்ணிட்டா? யோ, போய் வேலையை படுவியா? எப்போ பார்த்தாலும் பிக்கப்புக்கும் ட்ராப்புக்கும் அலைஞ்சிட்டு கடை பேர் போல இருக்கு, நான் வாடேன். சரி சரி, பார்த்து போ. நீ என்னடி காலையில ஒரு மாதிரி ஒரு ரகமா உட்காந்துருக்க? ஆமா, உட்கார்ந்துருக்காக ரகம்மா. தலைக்கு குளிச்சேன், அதான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். இப்ப என்ன கேள்வி? அது சரி, இவ்வளவு நாளும் தலைக்கு குளிக்காம அப்போ உடம்புக்கு தான் குளிக்கிறியா? யோ, எனக்கு வாயில நல்லா வந்துடும். ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு கிளம்புற வழிய பாரு. ஆமா, வேலைக்கு கிளம்பாம என்ன வீட்லயே உட்கார போறேன். சரி, கை காலெல்லாம் என்னமோ தெரியல, அடிச்சு போட்டு வருது. இன்னைக்கு புளி சாதம் தான் செஞ்சிருக்கேன், கொண்டுட்டு போறீரா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணிருப்பா, அவகிட்ட வாங்கிட்டு போறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு, நான் செத்த நேரம் தூங்க போறேன்.
போகும்போது கதவை பூட்டிட்டு போங்க. சரி நான் வரேன். சரிங்க. என்னாச்சு இவளுக்கு? எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யாட்ட குழம்பு வாங்கி சாப்பிட்டு போறேன், அதை வாங்கிட்டு போறேன், இதை வாங்கிட்டு போறேன்னு சொன்னா ஆடு ஆடுன்னு ஆடுவா. இன்னைக்கு என்னமோ சரிங்கிறா. மாற்றம் டக்குன்னு வந்துட்டா. இல்ல ஐஸ்வர்யா ஏதாவது கொடுத்துருப்பாளா? எப்படியோ மாறினா சரிதான். தலை வலிக்குது இவளோட. சரி நேராயிட்டு கிளம்புவோம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம லைவ் வீடியோ பண்ண போறோம். நான் உங்க அஸ்வின். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என் கூட லைவ் வீடியோல வாங்க, சரியா? கீழே கமெண்ட்ல பண்ணுங்க யார் யார் பேசுவீங்கன்னு, நானும் உங்களுக்கு பதில் கொடுப்பேன், சரியா? என்னடா திடீர்னு இந்த அஸ்வின் பையன் லைவ் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு தானே எல்லாரும் பாக்குறீங்க. இப்போ நேத்து நைட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்போ நம்ம நேசமணி ஆண்டி இல்ல, அவங்க லைவா வீடியோ போட்டாங்க. எல்லாருக்கும் பேசிட்டே இருந்தாங்களா. அப்போ எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, சரி நம்மளும் ஒரு லைவ் வீடியோ போடுவோமே அப்படின்னு சொல்லி அதான் நானும் போட்டேன். ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னமோ தெரியல, எனக்கும் லைவ் வீடியோ போடணும்னு ஆசை வந்துச்சு உங்களை பார்த்து. அதான் நானும் லைவா வீடியோ போடுறேன், சரியா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினி கிட்ட யாருக்கெல்லாம் என்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாரும் கேளுங்க, சரியா? என்ன கேள்வி கேட்கணும் நீங்க பதில் சொல்வீங்களா அஸ்வின்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அஸ்வினி கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான் தெரியுமா? அவன் எல்லாரும் எப்ப கேள்வி கேட்பீங்கன்னு உட்கார்ந்துருப்பான். நீங்க வேற, நான் உங்க அஸ்வின், எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன கேள்வினாலும் என்கிட்ட தைரியமா கேட்கலாம். அஸ்வின், நீங்க பேசிக்கலி ஒரு சோம்பேறி தானே? என்னடா இது, தெரியாம கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டோமோ? என்ன இஷ்டத்துக்கு எடக்கு மடக்கா கேள்வி கேட்கறாங்க? என்ன அஸ்வின், சத்தத்தையே காணோம், எடக்கு மடக்கா கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருட்டு மொழி முழிக்கிறீங்களா? சே 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 சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சும்மா யாரா இருக்கும், என் தங்கச்சி குரல் மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை அவ லைவ்ல வந்துட்டாளோன்னு நினைச்சேன். மத்தபடி எதுவும் இல்ல. என்ன கேட்டீங்க? சோம்பேறியா இருப்பீங்களான்னு கேட்டீங்களா? மனுஷனே எல்லாரும் ஒவ்வொரு விதம். நானும் சோம்பேறியா இருக்கேன்னா சொல்ல முடியாது. ஆனா சில சமயம் கொஞ்சம் லேட்டா ஒர்க்லாம் பண்ணிட்டு அப்புறமா தூங்குறதுனால காலையில கொஞ்சம் எழும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் பறவைகள் மாதிரி பளிச்சுன்னு எந்திரிச்சிருவேன். நேற்று என்னமோ 9 மணி வரைக்கும் படுத்துருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க அம்மா விளக்கு மாத்த கொண்டு அடிச்சுதான் உங்களை எழுப்புனாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அடப்பாமே, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? லைவ் வீடியோ போட வேண்டாம், நம்மள கழுவி ஊத்துது இவள. சந்தனா சட்ட கிளிய தானே செய்யும். அந்த மாதிரி ஒரு சில அடிபுதிகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தானே வரணும். இப்படி வளர பிசினஸ் மேனே இப்படி ஏதாவது சொல்லி குழப்ப பார்க்காதீங்க. நல்ல கேள்வியெல்லாம் கேளுங்க. நல்ல கேள்வினா எப்படி? உங்களுக்கு சாதகமா கேட்கணுங்கிறீங்களா? என்ன அஸ்வின், வாஸ்து சரியில்லையா? உட்கார்ந்துருந்த நீங்க திடீர்னு எழுப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நம்ம உட்கார்ந்தே இருக்கிறதுனால நம்மள சோம்பேறின்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுல்ல, அதான். அப்புறம் நேத்து நீங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டே போனீங்களாமே, அது என்ன பாட்டுன்னு சொல்ல முடியுமா? வாடி பொட்ட புள்ள வெளியே, என் வாலிபட்ட நோகடிச்ச கிளியே, நீயா ஒன்னு தடியா. பாத்தியாச்சி, உன் பேர நச்சனம் இப்ப தெரியுதா? பள்ளிக்கூடத்துல போய் வாடி பொட்ட புள்ள வெளியேன்னு பாட்டு படிச்சிருக்கான். அவன் வாயால ஒத்துக்கிட்டானா? இல்லே, வாயில நல்ல சூடு போட சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. கேமராவை தூக்கிக்கிட்டுல அலைதான் தூக்கிக்கிட்டு. என்னல இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆச்சி, இது லைவ் வீடியோ ஆச்சி. நல்ல மொத்து மொத்துன்னு மொத்து. ஐயா லைவ்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு, நீ மொத்துனா ஊருக்கே தெரியும். நல்லா தெரியட்டும், நல்லா குத்து குத்துன்னு தர்மடி கூட ஆச்சி. ஆச்சி, அது சும்மா வெளுக்க போற வெளுக்க. ஆட்டா படிக்கிற பொம்பளை பிள்ளையில பார்த்து என்ன பழக்கம் இது? என்ன முழிக்கிற? லைவ்ல வந்து எல்லாரும் இவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. கேள்வி சோம்பேறி பையல. சிட்டி, அப்ப நீ தானே என்ன கலாச்சிருக்க? ஏன் வந்து இப்படி இருக்க? மனுஷனுக்கு ஆசையே வரக்கூடாதா? நானும் அவங்கள பார்த்து வீடியோ போடலான்னு வீடியோ போட்டேன். உனக்கு ஏன்டி போடாம பொங்குது? அவங்க வீட்டுக்காரர்லாம் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? அவங்க நல்ல வீடியோ போடுறாங்க. நானும் சரி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா எனக்கு தங்கச்சின்னு வந்து பிறந்திருக்கிய என் கழுத்து அடுக்கிறதுக்கு. எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திடலாட்டி. அசிங்கப்படுத்துறோம், அசிங்கம். அடுத்த பிள்ளையில பாட்டு படிக்கிறது, அப்புறம் அப்பா அசிங்கமா தெரியல, அப்படித்தானே? அது சும்மா ஒரு ஜாலிக்காக படிச்சேன் தெரியுமா? சரி, ஜாலிக்காக படிச்சாரம்ல, ஜாலிக்காக. இங்க படி, ஒழுங்கா இருந்துக்கோ, வாழை சுருட்டிக்கிட்டு. இல்ல வாழை நறுக்கி போடுவேன், நறுக்கி. சாரி மக்களே, நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. லைவ் வீடியோல ஒரு
டென்ஷன் வந்துட்டு. நாளைக்கு வேற ஒரு லைவ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். சரியா? பாய். இல்ல வெக்கமே இல்லாம பேசிட்டு இருப்பியோ? வெக்கப்பட்டா வாழ்க்கை நடத்த முடியுமா? வாட்டி ஐசுமா, எங்க ஸ்கூல்ல டூர் கூட்டு போறாங்க தெரியுமா? 1000 ரூபீஸ் கொடுக்கணும். அப்புறம் பெங்களூர், பாம்பே எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிட்டு வராங்களா? நான் போட்டேன் ஐசுமா. என்னடா டூர் கூட்டிட்டு போறாங்களா? போலாம் தான். ஆனா ஐசம்மா உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன்? எனக்கும் அதே ஃபீலிங்ஸ் தான். நீ எப்படி ஃபீல் பண்றியோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன் தெரியுமா? ஆனா பிள்ளைங்களோட ஜாலியா டூர் போனாதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க தெரியுமா? ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், அப்புறம் என்னெல்லாமோ காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது என்ன சொல்றது, சிலை வடிவங்கள், சிற்பங்கள், அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம பெங்களூர், மைசூர் எல்லாம் போடணும்னு சொன்னாங்க தெரியுமா? அப்புறம் பாம்பே போயிட்டு நாசிக் போகணும். அங்கதான் காசுலாம் அச்சடிப்பாங்களாமே. அப்படி ரிசர்வ் பேங்க் பத்தி அங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் போலாமான்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஒண்ணு பண்ண ஐசுமா, நீனும் பேசாம எங்க கூட டூர் வந்துறேன். அது சரி. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டூர் போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. எத்தனை நாள் டூரா? ட்ரெயின்ல கூட்டு போவாங்களாம் தெரியுமா? ட்ரெயின்ல போறதுக்கே இங்க இருந்து 2 டேஸ், அப்புறம் அங்க இருந்து 2 டேஸ் ஆயிடும்னு சொன்னாங்க. அப்புறம் பாம்பேலாம் போயிட்டு அங்க இருந்து சுத்தி எல்லாம் பார்த்துட்டு எப்படியும் 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா 1000 ரூபீஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. 1 வீக்கா? அடேங்கப்பா, பெரிய டூர் தான். அதுக்கு 1000 ரூபீஸ் கம்மி தான். பரவாயில்ல பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. ஐசுமா, இந்த ஸ்கூல் டூர் போறத பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ ஸ்கூல் டூர் போயிருக்கியா? நான் ஸ்கூல் டூர் அதிகமாக போனதில்லை. எங்கள் அம்மா இருக்காங்களே, சரியான கஞ்சம்பட்டி. அப்படியே எங்கேயாவது அனுப்பணும்னாலும் காசே கொடுக்க மாட்டேன். சும்மா கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு கேட்கும். ஆனால் மாமா இருக்காங்களே, 2 பேரும் எனக்கு காசெல்லாம் தருவாங்க. ஆனால் என்னமோ தெரியல, எனக்கு டூர் போகிறதெல்லாம் பிடிக்காது. எல்லாரையும் விட்டுட்டு போகணுமேனு அப்போவே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். இப்போ ஒன்றை விட்டுட்டு இருக்கணும்னா எப்படி தான் அம்மா இருக்க போகிறேனோ தெரியல. நான் செல்போன் கொண்டு போறேன். அப்போ அங்க இருந்து ஃபோன் பண்ணனால. அது சரி. ஆனால் அலோவ் பண்ணுவாங்களா செல்ஃபோன் கொண்டு போகிறதுக்கு? ஒரு சின்ன செல்லு, அப்புறம் அதுல ஒரு சிம் போட்டு நீ சார் கிட்ட கொடுத்துரு. தினம் சார் எனக்கு தருவாரு. நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை உன்கிட்ட ஃபோன் பேசுவேன். சரியா? அதெல்லாம் சரிதான். இது நல்ல ஐடியாவா இருக்கே. டேய், அம்மா கிட்ட சொல்லிட்டியா டூர் போறேனே? டேய், உன்கிட்ட தானே கேட்குறேன். அம்மா கிட்ட என்ன உடனே வாய் ஏன் அப்படி வடக்காகவும் தெற்காகவும் போகுது? என்னடா என்னாச்சு? இப்படி நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். ஐசுமா, அவட்ட சொன்ன உடனே எங்க ஊர் சுத்த போற, அதெல்லாம் ஒண்ணும் போவேண்டாம்னு சொல்லுவா தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. அப்படி சொன்னாலும் கட்டாயம் ஐசமா உன்னை டூருக்கு அனுப்புறேன். தேங்க்ஸ் ஐசுமா, நீ தான் சூப்பர் ஐசுமா தெரியுமா? அண்ணே, உங்க ஸ்கூல்ல டூர் கூட்டி போறாங்களாமே, நீ சொல்லவே இல்ல. அண்ணே, கோபால் பையன் பார்த்தனா, அவன் தான் சொன்னான். டேய், நாங்க அப்படியே பெங்களூரு, மைசூரு, அப்படியே பாம்பே எல்லாம் போறோம்னு சொன்னா. உண்மையா? சொல்லுனே, உண்மையா? ஆமாடா, அப்படியே சிலை வடிவங்கள், சிற்பங்கள் எல்லாம் பார்க்க கூட்டி போறேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? கோயில் கோயிலா கூட்டி போவாங்க. அப்புறம் காசெல்லாம் அச்சடிப்பாங்களே, அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன நீ சொல்ற? காசு அச்சடிக்கிற இடத்துக்கா? அண்ணே, அப்படியே பெரிய நோட்டு கட்டா தூக்கிட்டு வந்துறியா? என் தம்பி, ஏமல அப்படி போய் சொல்ற? அதெல்லாம் எடுக்க கூடாது தெரியுமா? என்னண்ணே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தெரியுமா? அண்ணே, அப்போ நானும் உன் ஸ்கூல்ல டூருக்கு மட்டும் என்ட்ரி போட்டு வந்துட்டா. என் தம்பி, அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க தெரியுமா? அதுக்கு தான் சொன்னேன், எங்க ஸ்கூல்ல சாடுது. அப்படினாலும் சின்ன பிள்ளைங்கலாம் டூருக்கு கிடையாது தெரியுமா? எங்க கிளாஸ் மட்டும் தான் டூருக்கு போறோம். ஏமல தம்பி, உங்க ஸ்கூல்ல என்ன டூர் கூட்டிட்டு போவாங்க? ஆமா ஆமா, கூட்டிட்டு போனாங்க. எங்க சுப்பிரமணியபுரம், அப்புறம் புளியம்பட்டி, அப்புறம் என்னது தர்காக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வேற எங்க கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? மணப்பாடு. இதெல்லாம் ஒரு டூரானே. நல்லா லாங்கா எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. உன்னைய கூட்டிட்டு போட மாட்டேன். பெங்களூர், மைசூர், அது வேண்டாம், கோவா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா கூட்டிட்டே போக மாட்டாங்க தெரியுமா? இல்ல தம்பி, நீ சின்ன பிள்ளைல அதனால கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீ பெரிய கிளாஸ் வந்த உடனே கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? சென்னைக்கே கூட்டிட்டு போல தெரியுமா? ஏன் ஐசுமா, உங்க ஆபீஸ்ல எங்கேயாவது டூர் கூட்டிட்டு போறாங்களா? அப்ப என்னையும் சேர்த்துக்கோ சரியா? அது சரி, ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போகும்போது உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். சரியா? அதெல்லாம் சரி. உங்க ஆபீஸ்ல எங்கேயாவது டூர் போனாங்களா? சொல்லு ஐசுமா, டூர் போனாங்களா? சொல்லு ஐசுமா, உங்க ஆபீஸ்ல டூர் போனாங்களா? இடையில எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் வேர்ல்டு டூர் போனாங்க. நிறைய பேர் ஜார்ஜியா போனாங்க, அப்புறம் மலேசியா போனாங்க. ஏன்டா கேட்குறீங்க? இல்ல ஐசுமா, நீ ஊடு வாட்ட கூட சொல்லலையே. எல்லாரும் டூர் போயிருக்காங்களா? அப்ப நீனும் போயிருக்கலாம்ல. நீ போனா தானே நாங்களும் போக முடியும்.
அது சரி. அண்ணே இவ சிரிச்சியே மழுப்பிடுவா தெரியுமா? இவள போய் டூர் கூட்டு போறாங்களே, அப்பா கிட்ட கேட்கணும்னே, அப்பாவை எங்கேயாவது டூர் கூட்டு போனாங்களான்னு சொல்லி. என்னடா கேட்க போறீங்க அப்பா கிட்ட? உனக்கு ஆயுஷ் 100 தான் அப்பா. இப்போ உன்னைய ஆபீஸ்ல எங்கேயாவது டூர் கூட்டு போனாங்களா சொல்லுப்பா. ஆமாடா, எங்க ஆபீஸ்ல எல்லாரும் கேரளாக்கு டூர் போனாங்க. ஏன் கேக்குற? இப்போ இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டேன். கூட்டிட்டு போனா என்னையும் கூட்டிட்டு போய்க்கலாம்ல. நீ ஒட்டேல 3 நாடுலாம் போயிட்டு வந்தியா? டேய், நான் எங்க போனேன்? உன் அனிதாமா விட்டுட்டு தான் மறுவேளை பாப்பா. இப்போ எங்க ஸ்கூல்ல டூர் கூட்டி போறாங்க தெரியுமா? நாங்க அப்படியே பெங்களூரு, மைசூரு, பாம்பே எல்லாம் போறோம். 1000 ரூபீஸ் கொடுக்கணும் தெரியுமா? இப்போ நான் டூர் போட்டாப்பா. அதுக்கு என்னடா, போயிட்டு வா. இப்போ அப்ப எனக்கு தானே டூர் போணும். நீ ஃபேமிலியா எங்கயாவது கூட்டிட்டு போனாலாம். சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா அப்படி எங்கயாவது கூட்டிட்டு போப்பா. ஆமாடா, டூர் கூட்டிட்டு போனா வேற வேலையே வேண்டாம். உங்க அனிதாமா அங்கேயும் வந்து சண்டையை போட்டுட்டு இருப்பா. ஆமா தம்பி, அப்பா சொல்றது சரிதானே. அவ அங்கேயே வந்து சண்டையை போட ஆரம்பிச்சிருவா தெரியுமா? போனேன் சண்டைன்னா நல்லாவே இருக்காது தெரியுமா? எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கணும். அப்போ சண்டை வந்துட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும் தெரியுமா? அடப்பாவி, மாடிக்கிட்டு முடிக்கிறது நான் தானே, உங்களுக்கு என்ன? சரி வாணே, நம்ம போய் விளையாடுவோம். அப்பா ஏதோ பேசணும்னு அவசரமா இருக்கு தெரியுமா? அப்பா பேசி முடிக்கட்டும். அப்படியேப்பா பேசணும்னு வந்தியா? நீ பேசி முடி, நாங்க அப்புறமா பேசிக்கிறோம் சரியா? இப்பா எங்க கிட்ட சொல்லாம போயிடாத. சரிடா. அடியே, நீ என்ன பிள்ளைங்க பேசுறத அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருக்க? இல்ல, அருண் டூர் போகணும்னு சொல்றான். ஒரு வாரமா நான் எப்படி இருப்பேன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவனும் வெளியே போயிட்டு வரட்டும், அப்பதான் பழக்க வழக்கம்லாம் தெரியும். அவன் உன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி? ஆமா, நான் என்ன வீட்டுக்குள்ளேயேவா இருக்கேன்? நீதான் எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். அவன் அது டூர் போயிட்டு வரட்டும், அப்பதான் பழக்க வழக்கம்லாம் தெரியும். அது சரி. ஆமா, அனிதா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன, மகாராணி என்னமோ டயர்டா இருக்கான், தூங்க போறேன்னா நான் இங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு வந்தேன். என்ன சமையல்? நீங்க சொல்லுங்க பாப்பு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு, அவரைக்காய் பொரியல், அப்படித்தானே? அது எப்படி தெரியும்? ஜோசியம் பாத்தீங்கன்னாக்கோ கிச்சன்ல போய் திறந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இன்னைக்கு நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதா? சரி வா, சாப்பாடு போடு, பசிக்குது. சரி வாங்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், உங்களை விட மாட்டாளே, எப்படி விட்டா? அதுதான் எனக்கும் புரியல. நீ ஏதாவது குடு குடுன்னு கொடுத்துருப்பியா இருக்கும், அதுல வந்து மாற்றமா இருக்கலாம். ஓ, நேத்து புது வீட்டுக்கு போய் சந்தோஷம் வந்துச்சான்னு கேட்டேன். அவ திருன்னு முடிச்சிட்டு கோவமா நின்னா. அதான் சொன்னேன், சந்தோஷம் மனசுல இருந்து வரணும். புது வீட்டுக்கு போனாலும் காசு பணம் வந்தாலும் சந்தோஷம் வந்துடாதுன்னு சொன்னேன். அம்மைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடியே, நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் 4 நாளைக்கு தான். அப்புறம் பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறும். சரி சரி, ஒரேடியா உடனே சொல்லிட்டே இருக்காதீங்க. அதை ஏறும்போது பார்க்கலாம் வாங்க. அதானே, அவனை ஒண்ணு சொல்ல விட்டுற மாட்டியே.